இருப்பாங்க. அன்னைக்கு வம்பிழுத்த போராட வாயடைச்சு வருத்தப்பட வச்சிருப்பாரு. பங்களாதேஷ் டீமை பங்களாதேஷ்லயே வச்சு சம்பவம் பண்ணிருப்பாரு தோனி. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட்டை வச்சு அது இந்தியா டூர் ஆஃப் பங்களாதேஷ் மேட்ச். அப்ப ஸ்ட்ரைக்ல ஆடிட்டு இருந்த எம்எஸ்டியை முடிச்சு விடுற மாதிரி பங்களாதேஷி ஃபீல்டர்கள் எல்லாம் ஸ்ட்ராட்டஜிகளை போட்டுட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா இந்தியன் பேட்ஸ்மேன்களுக்கு புரியாத மாதிரி பெங்கால் மொழியிலேயே பேசி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கோப்ரா பாய்ஸ். இருந்தும் எம்எஸ்டி அந்த மேட்ச்ல வெளுத்து வாங்கினாரு. எப்படி ஸ்கெட்ச் போட்டாலும் எடுக்க முடியல இவரோட விக்கெட்டானு பங்களாதேஷ் டீமே புலம்பிக்கிட்டு இருக்க அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு மேட்ரு எம்எஸ் தோனியோட பாஸ்ட்ல நடந்திருக்கு. கிரிக்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தல தோனி டிக்கெட் கலெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வெஸ்ட் பெங்கால்ல இருக்க கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் 2 வருஷத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்க. அப்படி அங்க வேலை பார்த்துட்டு இருந்ததுனாலேயே பெங்காலி மொழி அவருக்கும் தெரியும். ஆனா பாவம் அது பங்களாதேஷ் ஃபீல்டர்களுக்கு தெரியாது. மொழி தெரிஞ்சதுனால இவங்க போடுற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொழுது கட்டிட்டு இருந்திருப்பாப்ல. அந்த மேட்ச் முடிச்சு கிளம்பும் போதுதான் தல தோனி பங்களாதேஷ் பிளேயர்ஸ் பெங்காலில பேசிட்டு போயிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதிர்ச்சியானாங்கிறத அவரே சொல்லியிருப்பாரு. I can understand Bengali very well. बांग्लादेश में मैच खेल रहे थे, मैं बैटिंग कर रहा था, मुझे नहीं पता था मुझे बंगाली आती है। बंगाली पूछने पड़ेगी। எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் ஸ்கில்ல வச்சு அன்னைக்கு பங்களாதேஷ் டீமை செஞ்சு விட்டுருக்காரு. அந்த மேட்ச்ல விழுந்த விக்கெட்டுக்காக எல்லாரும் அப்பீல் பண்ணிட்டு இருக்கும் போது வித்தியாசமா யோசிச்சு ஒண்ணு பண்ணாரு எம்எஸ்டி. அது விண்டீஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச். பவுலர் முகமது ஷமியோட ஓவர்ல ஒரு பால்ல விண்டீஸ் பேட்ஸ்மேன் பேட்டிங் கேட்ச்ல விக்கெட் ஆயிட்டாரு. இந்தியன் டீமே அப்பீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்டிங்ல இருந்தவரும் நடுவரோட தீர்ப்பு பார்த்துக்கிட்டு நகர்ந்து கிரீஸை விட்டு வர அம்பையர் அவுட் கொடுக்கலன்னா என்னன்னு அடுத்து ஒண்ணு பண்ணி விட்டாரு எம்எஸ்டி. சரியா அப்பீல் பண்றத பார்த்துக்கிட்டே கிரீஸை விட்டு வெளியே போன பேட்ஸ்மேனை கவனிச்சு கையில கிடைச்ச பால் எடுத்து ரன் அவுட் பண்ணி விட்டுருப்பாரு பிரில்லியண்டா. 2006 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்பி சிங்கோட ஓவர்ல ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனோட விக்கெட் கிடைச்சிருக்கும் பேட் டிப்பா. குறிப்பா அந்த பால் கரெக்டா ஸ்லிப் பண்ணி ராகுல் டிராவிடோட கைக்கே போயிருக்கும். அவரும் அந்த கேட்ச் எடுக்க முயற்சி பண்ணும்போது ஃபம்பிள் ஆகி பால் மிஸ் ஆயிரும். ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கும் தயாரா இருந்த எம்எஸ் தோனி என்ன பண்ணாருன்னா 2019 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்துட்டு இருந்த மேட்ச்ல விண்டீஸ் பவுலர் ஃபேபியன் ஆலனோட ஓவர்ல ஒரு பால இறங்கி அடிக்க வந்து மிஸ் பண்ணிருப்பாரு எம்எஸ்டி. அவரை ரன் அவுட் எடுக்கிறதுக்கான கிளீனான வாய்ப்பு கீப்பர் சாயோப்புக்கு கிடைச்சிருக்கும். ஆனா பதற்றத்துல வாய்ப்பை தவற விட்டு பால த்ரோ பண்ணி அதையும் மிஸ் பண்ணிருப்பாரு. பால் உருண்டு ஓரமா போயிருக்கும். அதை எம்எஸ்டியை நோட் பண்ண அவரு நோட் பண்றதை விராட்டும் நோட் பண்ண அடுத்த என்ன நடந்திருக்கும்? சைக்கிள் கேப்லயே லாரி ஓட்டுற ஆளு அன்னைக்கு லாரி கேப்ல ராக்கெட்டே ஓட்டி இருப்பாரு. இதுல ஹைலைட்டே எம்எஸ்டியோட ரியாக்ஷனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி விராட்டும் வேற லெவல் சிங்கிள ஓடி அந்த சிங்கிள கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. டாட்டா போக வேண்டிய பால அன்னைக்கு ஒரு ரன்னா மாத்துனாங்க. ஆல்ரெடி ரன் அவுட்டை விட்டு வருத்தத்துல இருந்த வெஸ்ட் இண்டீஸோட காயத்துல ஒரு ரன் எடுத்து உப்பையும் தடவி விட்டாப்ல. 2017 இங்கிலாந்து இந்தியா ஓடி மேட்ச். ஓஜி கூட்டணியான யுவராஜும் தோனியும் இறங்கி பொழந்துட்டு இருந்திருப்பாங்க இங்கிலாந்து டீம். அன்னைக்கு மொரட்டு ஃபார்ம்ல விளையாட்டு இருந்த யுவராஜ் சிங்க விக்கெட் எடுக்க இங்கிலாந்து டீமுக்கு ஒரு தரமான வாய்ப்பு வந்தது. இங்கிலாந்து பவுலர் பட்ட வைடியா இருக்கிற ஆட முயற்சி பண்ண யுவராஜ் சிங்கோட பேட்ல பட்டு பால் கீப்பர் கையில சிக்க உடனே அப்பீல் பண்ணாங்க இங்கிலாந்து டீமே. நடுவர் யோசிக்காம ஒரு வரல தூக்க அருகில் இருந்த எம்எஸ் தோனியும் கூடவே தூக்கி இருப்பார் அவரோட கைகளை டிஆர்எஸ் கேட்டு. இங்கிலாந்து சைடு தான் அம்பையரோட தீர்ப்பு இருந்தது. யுவராஜோட விக்கெட் இல்லைங்கிறது தோனியோட கணிப்பா இருந்தது. ரிசல்ட் என்ன வந்தது? இந்த டிஆர்எஸ்க்கு Please subscribe this video. Thank you.